இங்கே சஹாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய கபிரிஸ்தானை பற்றி இது ஒரு கபிரிஸ்தான். இங்க ஒரு சஹாபி அடங்கப்பட்டிருக்காங்க. இந்த கபிரிஸ்தான்ல ஹதரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி இங்க அடக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதியில் எருமுக் அப்படிங்கிற ஒரு போர் நடைபெற்றதாகவும் வரலாற்றிலே வருகின்றது. அதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய மக்பரா இது உள்ள இருக்கு. இது உள்ள இருக்கு. ஆனா எந்த இடம் நமக்கு கரெக்டா தெரியாது. இந்த மக்பரா உள்ள இருக்கு. இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். யா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். யா சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஃபில் மூமினின் வ இன்னா இன்ஷா அல்லாஹு منكم لاحقون الله لنا وعن جميع أمتي المسلمين خير الجزاء برحمتك يا أرحم الراحمين صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. ஓகே, அடுத்து மீகாத் எல்லையை நோக்கி போகிறோம். இது என்னன்னாக்கா கபிரிஸ்தான். இங்கே இருக்கக்கூடிய தாயிஃபில் இருக்கக்கூடிய எத்தனை கபிரிஸ்தானில் இது ஒரு கபிரிஸ்தான். இந்த அபூஜஹில் அந்த மன்னர், மக்காவுடைய மன்னராக இருந்த அவருடைய மகன் ரசூலுல்லாஹுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 2 இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு சாபி இருக்காங்க. இந்த இக்ரிமா அபூஜஹிலுடைய மகனார். அவர் இஸ்லாத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல தண்ணீர் கிணறு கொடுத்தாரு மக்களுக்கு. முஸ்லீம்கள் வந்து தண்ணீர் குடிக்க கொள்ள அந்த தடாகம் இங்கே இருந்ததுனால அந்த இடத்துல இப்போ அரசாங்கம் பெரிய தடாகமாக ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, தூளு சத்து அருளு சத்து இதுன்னு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த கபிரிஸ்தான்லேருந்து நிறைய சஹாபாக்கள் இங்கே அடங்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் எருமுக் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுத்தம் நடந்துச்சு, சண்டை போர் நடந்துச்சு. அந்த போரில் சஹாபாக்கள்லாம் இறந்துட்டாங்க. அதில் நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. அப்படி இஸ்லாத்துக்காக வந்தவங்கள அந்த மக்காவிலேருந்து வந்தவர்களும் தாயிஃபில் இருந்தவங்களும் சேர்ந்து சாவடிச்சிட்டாங்க. அவங்கள சாவடிச்சிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவாக்கிட்டான். 1500 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி வந்து அல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, உங்களுடைய கபிரிஸ்தானை சந்தித்து விட்டோம், நாங்களும் அல்லாஹ்விடத்தில் வர இருக்கின்றோம், நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம்னு சொல்லிட்டு அழகிய முறையில் ஓதி அல்லாஹ் உங்கள் மீது ரஹமத்து காட்டுவானாக, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ரஹமத் செய்வானாகன்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. அந்த ஒரு புகழுக்கு ஆகிட்டாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யணும். இந்த போரில் இருக்கின்ற இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் அவர்கள் எப்படின்னாக்கா இந்த இடத்துல போர் நடக்கும்போது வெட்டுப்பட்டு கிடக்கிறாங்க. தண்ணி கேட்குற போது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா கொண்டு வராங்க. அப்போ அவர் சார் எனக்கு முன்னாடி அந்த வெட்டுப்பட்டு கிடக்கிறார், அவர்கிட்ட கொடுங்க, அவரும் தண்ணி கேட்குறாருன்ட்டு அவர் கொடுக்க போகிறாங்க. அடுத்து 3வது அங்கே ஒருத்தர் கிடக்கிறார், அவர் போய் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு தண்ணி கொடுக்க போகிறாங்க. அங்கே தண்ணி கொடுக்க போகும்போது அந்த 3வது உள்ளவர் இறந்துருக்காரு. அடுத்து 2வது உள்ளவருக்கு ஒரு ஒன்று கொடுப்போ வந்தால் அவர் இறந்துருக்காரு. 2வது உள்ளவர்லேருந்து திருப்பி 1வது உள்ளவருக்கு ஒரு ஒன்று வந்தாக்கா அவர் இறந்துருக்காரு. இஸ்லாமிய சரித்திரத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அவர்களுடைய கடைசி காலத்தில் கூட செஞ்ச உதவிகள் வரலாற்றில் அப்படியே பதிஞ்சிருச்சு. இஸ்லாமிய சரித்திரங்கிறது காலங்காலமாக இருக்கும். நம்ம செய்கிற குற்றத்துக்காக சில காபிர்கள் கையால், இறை மறுப்பாளர்களோ இல்லை இணை வைக்கக்கூடியவர்கள் கையால் அல்ல நமக்கு தண்டனை கொடுப்பான். அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. உலகத்தில் அது கடமையாகிடுது, நம்ம ஏற்றுக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக, அனைவர்கள் மன்னிப்பானாக. இவர்களுடைய துவாவை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, வாழ வைப்பானாக, வளமாக வாழ்வோம் என்று துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துகிறோம். நன்றி. பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக் அல்லாஹ்.